Good morning, students. Today we are going to see reported speech for 8th standard. Second week, second day class. Okay. The first one, verbs. The teacher give verb cards. Verb card V1, V2, V3. We know very well, isn't it? V1, V2, V3. See the example. Take, took, taken, visit, visited, visited. Okay. Then the first one, in a given sentence, let us identify what the words mean. Example, Raju said to Ram, I am fine. So usually, what is reported speech? We can say indirect speech. நம்ம வந்து அதை indirect speechன்னு கூட சொல்லலாம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு படிச்சிருப்போம். டைரக்ட் ஸ்பீச்னா என்னது? வாட் எக்ஸாக்ட்லி த பர்சன் சேயிங் தட். நேரடியாக எக்ஸாக்டாக அந்த அவங்க சொன்னதை வந்து சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச்சு. இன்டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் வி கேன் கன்வெர்ட் தட். அதை வந்து இன்னொருத்தவங்க சொன்ன விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான். அவங்களே சொன்னதானாலும் பரவாயில்ல, இல்லை அந்த சொன்ன விஷயத்தை பற்றி திருப்பி சொல்லும் போது தான் அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். Raju said to Ram, I am fine. Here, Raju is a speaker. Said to is a reporting verb. Ram, listener. I am reported verb. Second one பாருங்க. I said, I went to hospital yesterday. I-ன்றது ஸ்பீக்கர். ஸோ இங்கே எல்லாமே ஸ்பீக்கர் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டைரக்ட் ஸ்பீச். செட் ரிப்போர்ட்டிங் வேர்ப். வென்ட் வந்து ரிப்போர்ட்டட் வேர்ப். I went to hospital yesterday. ஆக்சுவல் வேர்ட்ஸ். அப்போ நான் என்னது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று போனேன், அது வந்து ஆக்சுவல் வேர்ட்ஸ். எஸ்டர்டே அது வந்து அட்வர்பியல், என்னைக்கு, நேற்று. தென் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் ஹூ எல்ஸ் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் நேம்ஸ், பிளேஸ், பர்சன் ஆர் திங்ஸ். இப்போ அந்த ஸ்பீக்கரில் என்னென்னது வருது? அந்த நேம்ஸு அல்லது பிளேஸ் அல்லது பர்சன் ஆர் திங்ஸ். ஸோ வாட் ஆர் தே? ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், தே. Then rule 2, if the reporting verb is in present tense, there is no change in the verb given in actual words. So reporting verb வந்து present tenseல இருந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சும் அந்த actual wordsல மாறாது. See the example, he says. அந்த லாஸ்ட் மேலே நம்ம என்ன பார்த்தோம்? said. saidன்னு past tenseல இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து present tense. He says, I am fine. சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ என்ன சொல்லணும்? ஹீ சேஸ் தட் ஹீ இஸ் ஃபைன். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஃபைன் அப்படின்றான். அவன் சொல்கிறான் நான் ஃபைன். இப்போ நம்ம ஒரு ஆள் நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? ஹீ சேஸ் ஐ எம் ஃபைன். இப்போ நம்மளே சொல்கிறோம் ஐ எம் ஃபைன்னா என்னது? நல்லாயிருக்கும். இதே இது இன்னொருத்தவங்க அதை என்ன சொன்னால் அவன் நல்லா இருக்கேன்னு சொன்னான்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கே மாற்றிருக்காங்க. ஹீ சேஸ் தட் ஹீ இஸ் ஃபைன். அந்த ஐன்றது என்னவா மாறுது? ஹீயாக மாறுது. ஐ வரும்போது ஆம் வருது. அப்போ ஹீ வந்தால் என்ன வரணும்? இஸ். தென் ரூல் 2, இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ் அண்ட் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆர் யூனிவர்சல் ட்ரூத், த ரிப்போர்ட்டட் வேர்ப் இன் ஆக்சுவல் வேர்ட்ஸ் வில் நாட் சேஞ்ச். ஸோ ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து மேலே செட்டு வந்துச்சு, அடுத்து சேஸ் வந்துச்சு. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து செட்டுன்னு வந்துச்சுன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட், அதாவது யூனிவர்சல் ட்ரூத், எப்பயுமே மாறாததாக இருந்தால் நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம்? அப்படியே தான் மாற்றாமல் சொல்லுவோம். பாருங்கள், ஹீ செட் அந்த கொட்டேஷனை எடுத்து விட்டாங்க. இன்டைரக்டாக மாற்றும் போது மேலேயும் அதே போல் தான் இன்டைரக்டாக மாற்றும் போது கொட்டேஷனை எடுத்து விட்டணும். தென் மேலே ஹீ சேஸ் தட் அந்த கன்ஜங்ஷன் சேர்ந்துடும். ஹியர் ஹீ செட் the sun rises in the east, indirect speech. He said that the sun rises in the east. So he said that in the conjunction vandirukku the sun, the capital, we omit the capital letters and we remove the double quotation also. And the double quotation eduthu the sun rises in the east. Then activity 3, changes in tense. When the reporting verb is in past tense, he said to me, I played chess yesterday. அவன் என்ன சொல்கிறான்? நான் நேற்று செஸ் விளாண்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹியர் லைக்வைஸ் லெட் அஸ் see the changes in reporting verb in detail depending on the kinds of sentences.
ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வச்சு ரிப்போர்ட்டிங் வெர்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஆக்சுவல் வேர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே பாருங்கள் சே. அதாவது சென்டென்ஸ் எத்தனை விதமாக நம்ம பிரிக்கலாம்? ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சாதாரணமாக, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சாதாரணமாக பார்க்கக்கூடியது. தென் interrogative or question sentence. Interrogative or question sentence. How many types of sentence are there? First one statement sentence, second one question sentence, interrogative sentence. Then next one request sentence. Request and them நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. தென் அட்வைஸ் ஆர் ஆர்டர் imperative sentence. Next one imperative sentence. Then exclamatory sentence. ஸோ இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டிங் வேர்பு சே இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது சே அப்படியே மாறும். தென் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்லேயே 2 types of questions sentence are there. One is SR no type. If the question is stored from auxiliary verb, that is called SR no type question. Auxiliary verb start ஆனாலே அது SR no type question. Then next one W or H. What, where, why, which. Then H means how many, how much, how are. Okay, so these type of questions are WH question we can say. Then request, what we can say the request. So request வந்து request அப்படின்னு மட்டும் போடும். He said ன்னு சொல்கிறோம்ல அதுக்கு பதிலாக he request. Then advice or order. So order or advice அப்படியே நம்ம போடுவோம். எக்ஸ்க்ளமேட்டரியில் சேன்னு தான் போடும். Then say to வரும்போது tell. say to வரும்போது என்ன சொல்லுவோம் நம்ம tell. So you keep it in your mind. say to, when we use the reporting verb say to, we can convert into tell. Then question sentence ask. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஹியர் அண்ட் இன்டைரக்டாக மாற்றும் போது மாற்றக்கூடியது. டெல், தென் ஆஸ்க், எஸ்ஆர் நோ டைப்னா ஆஸ்க், டபிள்யூஹெச்னா ஆஸ்க், தென் ரெக்வஸ்ட், ஆர்டர், அட்வைஸ், டெல். எக்ஸ்க்ளமேட்டரியில் மட்டும் சேஞ்ச் ஆகும். தென் சேஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் சேஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் ஆஸ்க் அண்ட் டபிள்யூஹெச் ஆஸ்க், ரெக்வஸ்ட், ஆர்டர், அட்வைசர்ஸ் அண்ட் டெல்ஸ். சேஸ் டூ வந்துச்சுன்னா இங்கே டெல்ஸ், அங்கே சே டூ வந்தால் டெல், இங்கே சேஸ் டூ வந்தால் டெல்ஸ். டெல்ஸ், ஆஸ்க், ரெக்வஸ்ட், ஆர்டர்ஸ், அட்வைசர்ஸ், டெல்ஸ். தென் செட், ஆஸ்க்ட், ரெக்வஸ்டட். பாருங்கள் இங்கே ரெக்வஸ்டட். செட்டு பாசன்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெக்வஸ்டட்னு போனோம். அதை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். செட்டு பாசன்ஸில் வந்துச்சுன்னா ரெக்வஸ்டட் அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். Then next one ordered, advised, said to வரும்போது told, asked, requested, ordered, advised, told. Let us see the change in the reporter verb in actual words when the reporting verb is in the past tense. Reporting verbs is in past tense. இப்போ reporting verb past tense இருக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். Now the changes in reported verb in actual words. First one, verb in actual words. Simple present tense. How we can change that simple present tense? We can change into past tense. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாற்றணும். Then present continuous, past continuous tense. அந்த உள்ளுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்பு என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம டைப்ஸ் பார்த்தோம், 12 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ரெசண்ட்டுக்கு 4 டைப்ஸ், பாஸ்ட்டுக்கு 4 டைப்ஸ் அண்ட் ஃப்யூச்சருக்கு 4 டைப்ஸ். ஸோ அந்த டென்ஸு எந்த டென்ஸில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ரூல்ஸ் யூ ஷுட் மெமரைஸ் தீஸ் ரூல்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் we can change into past continuous tense. Then present perfect tense, past perfect tense. Present perfect continuous, past perfect continuous. Then simple past tense, past perfect tense. Past continuous tense, past perfect continuous tense. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இது மட்டும் அப்படியே மாறுது பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே தான் மாற்றணும். தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் நைன்த் ரூல்ஸ் பாருங்கள். வில் வந்துச்சுன்னா எப்படி மாற்றணும்? வில் ப்ளஸ் V1 ப்ளஸ் வுட். வில் ப்ளஸ் V1. வில் வந்து வேர்பு, V1 ரூட் வேர்ப் வந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றணும்? வில் மட்டும்தான் மாற்றணும், ரூட் வேர்பு மாற்றவே கூடாது. Will can change into would, shall, should, can, could, may, might.
The connecting words before actual words depend on kinds of sentences. Connecting wordsum பாருங்க அந்த இருக்கக்கூடிய kinds of sentenceஐ பொறுத்து statement sentence, question sentence, then imperative sentence and request sentence or exclamatory sentence. அதை பொறுத்து அந்த கனெக்டிங் வேர்டு மாறும். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரணும்? தட். நம்ம அங்கே பார்த்தோம்ல ஹீ சேஸ் தட் மாத்திரம்ல. ஸோ அந்த கனெக்டிங் வேர்ட் வி கேன் ஆட் தட். தென் கொஸ்டின் சென்டென்ஸில் எதுவும் நம்ம சேர்க்கறதில்ல. தென் WH கொஸ்டின்லையும் நோ வேர்டு. WH கொஸ்டினில் நோ வேர்டு. ஆக்சுவலி கொஸ்டின் அதாவது ஆக்சிலரி கொஸ்டின் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் வந்துச்சுன்னா WH கொஸ்டினில் எந்த வேர்டும் சேர்க்க தேவையில்லை. கு HO W இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வேர்டை மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். பட் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினில் என்ன சேர்க்கணும் நம்ம? இஃப் ஆர் வெதர். ஸோ எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ண சொன்னால் அங்கே வந்து என்ன கனெக்டிங் வேர்ட் யூஸ் பண்ணணும்? இஃப் ஆர் வெதர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ரெக்வஸ்ட், ஆர்டர், அட்வைஸ் ப்ளஸ் வெர்பு அது அப்படியே நம்ம போட்டுடணும். தென் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நாட் டு. ரெக்வஸ்ட் நாட் டு, யூ ஆர்டர் நாட் டு கோ இன் த ரோடு. ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் நாட் டு வந்துச்சுன்னா அது நாட் டு போட்டு வேர்ப் போடணும். தென் டைரக்ட் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அதாவது அந்த அட்வர்பியல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அட்வர்பியல்ஸ் பிளேஸு அந்த இடம் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஹியர் வந்தால் தேர், நவ், தென், திஸ், தட், டுமாரோ, த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே, த டே பிஃபோர், today, that day, tonight, that night, last week, the week before, next week, the next week. So group activity they are given. The next individual activity, 15 verbs will be given to each students and they have to find out V2 and V3. So this one you can also do that homework in your notebook. V1, V2, you can select some minimum 10 words V1. Then you can find out that V2, V3, V4 for that verb. Okay. ஸோ யூஸ்வலி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது அந்த எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் பண்ணுறது, தென் அந்த டென்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் பார்த்தோம்னா டென்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, தென் அந்த சென்டென்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணுறது, இது தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக we can change into indirect speech. Then they are given evaluation. Change the following into indirect speech. Raj says to me, I can't speak now. இங்கே says to அப்படின்னு வந்திருக்கு. says to என்ன வரணும்? நம்ம tell போடணும் இல்லையா? tells. So Raj tells me I can't. You can remove the comma and double quotation. ஐன்றது என்ன மாற்றணும்? he. ஐன்றது அங்கே யாரை குறிக்கிறது? ராஜ், மேல், isn't it? So he could not. Can எப்படி மாறும்? could. He could not speak now. Now என்ன வரணும்? then. So Raju tells me he could not speak then. So tells me that. Okay. Then he said don't hurt others. He said don't hurt others. Don't hurt others என்னது? இது ஒரு அட்வைஸாகவும் சொல்லலாம் இல்லையா? he advised அப்படின்னு கூட போடலாம். he advised not to. டோன்ட்ன்றதை எப்படி மாற்றினா not to. டபுள் கொட்டேஷனை ஒமிட் பண்ணிவிட்டு not to hurt others அப்படியே போட்டு முடிச்சிடணும். then she said to him, she told him. she said to him எப்படி வரும்? she told him you are right. you ஆர்ன்றது என்ன? யூன்றது அங்கே யாரை குறிக்குது? அவளை குறிக்குது. she is right. she is right. ஆர்ன்றது எப்படி மாறும்? she is. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம என்ன she is right. ஸோ இங்கே இன்னொன்று நம்ம கவனிக்கணும்ப்பா. நம்ம அந்த இது மாதிரியே பார்த்தோம். you are right அப்படின்னு போகும்போது என்னது? she was right. then இப்போ லிசன்ப்பா அங்கே ஹிம்ன்றது ஹீயாக வரும். ஹிம் அதை செட் டு ஹிம் அவன்கிட்ட சொல்கிறனால அங்கே யூன்றது என்ன வரும்? he was right. அங்கே ஆர்ன்றது பாஸ்ட் டென்ஸில் மாறிடும்.
ஏன்னா அங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்க செட்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால ஹி வாஸ் ரைட்னு வரும். தென் சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச். ரூபா டோல்டு மீ தட் ஷி ஹட் ப்ரிப்பேர்ட் வெல். உமா ரெக்வஸ்டட் ஹேர் டு குக் பிரியாணி. நரேஷ் asked Rupa whether she had finished her lunch. So this one you have to change into direct speech. told வந்தால் என்ன ரிப்போர்ட்டிங் வேர்பு மாற்றணும். தென் தட்டுன்ற கனெக்டிங் வேர்ட்ஸ் எடுக்கணும். டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் சீன்றது என்னவா மாறிடும், யூ அப்படின்னு மாறும். நம்மகிட்ட தான் சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, மீன்றது யூவாக மாறிடும். டபுள் கொட்டேஷன் போட்டணும். ஓகே, ஸோ யூ கேன் டூ தட். உமா ரெக்வஸ்டட் ஹேட் டு குக் பிரியாணி. உமா ரெக்வஸ்டட் அப்படின்னு வரும்போது ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் வேர்பு மாற்றணுமோ அதை மாற்றணும். நரேஷ் ஆஸ்க்னா என்னது, இது கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ வெதர் வந்திருக்கனால இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். யூ கேன் ரைட் த ஆன்சர் ஃபார் தீஸ் 3 திங்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸ் ஓவர். தென் இன்னைக்குரிய ஒர்க் ஷீட்டு யூனிட் 4. ஸோ யூனிட் 4க்கு வந்து உனக்கு ஒர்க் புக்கில் 8 யூனிட் 4 வந்து ஒர்க் ஷீட் 8 பேஜ் நம்பர் 27 இருக்குது. ஒர்க் ஷீட்டு 8, 9, 10. ஒர்க் ஷீட்டு 8, 9, 10 உனக்கு இருக்குது. ஸோ அதை 10, 11 இருக்குப்பா உனக்கு. 11 ஃபுல்லாகவே உனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஹோமோனிம்ஸு, ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வேர்பு கொடுத்துருக்காங்க. ஐ சென்ட் த லிங்க் ஆல்சோ. அந்த இதுக்குரிய லிங்க்கு உனக்கு அனுப்புகிறேன். நீ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த இதை கொஞ்சம் கவனித்து ஒர்க் புக்குக்கு ஆன்சர் பண்ணிடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.